மியன்மர்ல இருக்கக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. இந்த அகதிகள் பாதுகாப்பு அமெண்ட்மெண்ட்ல இலங்கை கையெழுத்திட்ட ஒரு நாடு கிடையாது. எனவே இலங்கை சட்டப்படியாக இவர்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு இல்லைதான். அதுல மாற்று கருத்து இல்லை. அரசாங்கம் மீண்டும் இவர்களை நாங்கள் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்ப போகிறோம் என்று சொல்வது கண்டிப்பாக மனித நேயத்திற்கு எதிரானது என்பதை நாம் அத்தனை பேரும் உணர வேண்டும். ஏன் இதை நம்ம சொல்றோம் என்று சொன்னா, இந்த அரசாங்கத்திடத்தில் இப்படியான பதில்களை நாம் எதிர்பார்க்கவில்லை. ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுடைய உறுப்பினர்களை கூட பார்க்க விடாமல் தடுப்பது என்பது ஒரு முறையற்ற செயல்பாடாகத்தான் சர்வதேசமே பார்க்கும். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு சொன்னா, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மியன்மர்ல இருந்து அந்த நாட்டிலே வாழ முடியாது என்கிற நிலையில அந்த நாட்டை விட்டு சில சகோதரர்கள், கிட்டத்தட்ட 103 சகோதரர்கள் கடல் வழியாக தங்களுடைய பயணத்தை தொடர்ந்திருந்தார்கள். அவர்கள் பயணித்த கப்பல் இறுதியிலே இலங்கையினுடைய முல்லைத்தீவு கடற்பரப்பை வந்தடைந்திருந்தது. 103 சகோதரர்கள் அதிலே இருக்கிறார்கள். அதிலே 40க்கும் மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில முல்லைத்தீவு கடற்பரப்பிலே தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை இலங்கையினுடைய நாவல் போர்சஸும் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினுடைய மீனவர்களும் இணைந்து அவர்களை மீட்டிருந்தார்கள். மீட்டு அவர்களை இராணுவத்திடத்துல ஒப்படைச்சிருந்தாங்க. அப்படி ஒப்படைக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பிரகாரம் கொழும்பிலே இருக்கக்கூடிய மிரிகான முகாமுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் மிரிகான முகாமில் இடப்பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால மீண்டும் அவர்கள் திருகோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். முல்லைத்தீவினுடைய கடற்படை முகாமில் தான் தற்போது தங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த சகோதரர்களுக்கான ஏற்பாடுகளை, உணவுகளை, அவர்களுக்கான தங்குவதற்குரிய தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் அரசாங்கமே முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாமே ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களோடு நம்ம பேசிய நேரத்தில் அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த நாட்டுக்குள் யார் வந்தாலும் அவர்களை இன மத குல பேதம் இல்லாமல் அரசாங்கமே அவர்களை நேரடியாக கண்காணிக்கும். எனவே யாருடைய உதவியும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய உதவியிலேயே அவர்களை கண்காணிப்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு கருத்து என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஆனா இப்ப நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்பதாக டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு நீண்ட ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல்ல விலாவாரியாக என்ன நடக்கிறது மியன்மர் ரோஹிங்கியா அகதிகளுக்கு என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, ஏற்கனவே நம்ம தெளிவுற்றுக்கிறோம். ரோஹிங்கியா அகதிகள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், மியன்மர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இனக்குழு. இவர்களுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய அரசாங்கமே முன்னின்று கொடுமைகளை, அழிவுகளை மேற்கொள்கிறது. காசாவுல எப்படி அழிக்கப்படுகிறார்களோ அதே போன்று உச்சகட்ட இன அழிப்பு மியன்மர் ரோஹிங்கிய மக்களுக்கு செய்யப்படுகிறது. அதனாலதான் அவங்க பல நாடுகளுக்கும் தப்பி ஓடுகிறார்கள். பங்களாதேஷ்ல மட்டும் 1 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக தஞ்சமடைந்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பலமுறை நம்மளே சொல்லி இருக்கிறோம். இப்படியான நிலையில தான் அங்க வாழ முடியாதுன்னும் போது கப்பல் வழியாக நாட்டை விட்டு உயிர் தப்புகிறார்கள். சர்வதேச கடற்பரப்புல அவங்க நிக்கிற வரைக்கும் எந்த நாடும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா ஒரு நாட்டினுடைய கடல் எல்லைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த நாடு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. அந்த விதி பிரகாரம் தான் இலங்கையினுடைய நாவல் போர்சஸும் அவர்களை காப்பாற்றி இருந்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய இந்த 103 அகதிகளை என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்விகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம் சொல்லி இருக்கிறார். டெய்லி மிரர் பத்திரிகையும் அந்த செய்தியை சொல்லி இருக்கிறது. என்ன விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் சொன்னா, அவர்களை நாங்கள் மீண்டும் அவர்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்ப போகிறோம். அதற்காக மியன்மர் அரசாங்கத்தோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாடு கடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அது எந்த அடிப்படையில் அவங்க நாடு கடத்த பார்க்கிறாங்கன்னு சொன்னா, சர்வதேச அளவுல 1951 ஐநாவினுடைய மேற்பார்வையில கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமூலம் இருக்கிறது, அகதிகள் பாதுகாப்பு சட்டமூலம். இந்த அகதிகள் பாதுகாப்பு அமெண்ட்மெண்ட்ல இலங்கை கையெழுத்திட்ட ஒரு நாடு கிடையாது. எனவே இலங்கை சட்டப்படியாக இவர்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு இல்லைதான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடியும் மியன்மர் அகதிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் அவங்க இருக்கிறாங்க, பூச முகாம்ல இருக்கிறாங்க, அதே போன்று மிரிகான முகாம்ல இருக்கிறாங்க, பானதுர கெசல்வத்த பகுதிகளில் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் எப்படி தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற முறை மனிதாபிமான மாத்திரம்தான். சட்ட ரீதியாக அகதிகள் அந்தஸ்து அவர்களுக்கு கிடையாது.
மனிதாபிமான ரீதியாக அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை தங்க வைத்திருக்கிறது. அதுபோன்று இவர்களையும் தங்க வைக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்திலே. ஆனால் அரசாங்கம் மீண்டும் இவர்களை நாங்கள் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்ப போகிறோம் என்று சொல்வது கண்டிப்பாக மனித நேயத்திற்கு எதிரானது என்பதை நாம் அத்தனை பேரும் உணர வேண்டும். ஏன் இதை நம்ம சொல்றோம் என்று சொன்னா, மியான்மருடைய அரசாங்கம் இப்ப மியான்மர்ல என்ன நடக்கிறதுங்கிறத சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனைக்கு முடிவு காணலாம். மியான்மர்ல இருக்கக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள், கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அதனாலதான் நாட்டை விட்டு தப்பி ஓடுறாங்க. இந்த நாட்டை விட்டு தப்பி வரக்கூடிய மக்களை பொறுத்தவரையில இவங்க ஒன்றும் இலங்கையில இருந்து அல்லது வெளிநாடுகள்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு, அமெரிக்காவுக்கு, யூகேக்கு இந்த மாதிரி அந்த புகலிட கோரிக்கையாளர்கள்ங்கிற பேர்ல மேலதிகமான நலவுகளுக்காக போவாங்களே, அந்த மாதிரியாக போகிறவர்கள் அல்ல. ஒரு கஷ்டத்தினால் போகிறவர்கள். நம்ம நாட்டில் யுத்தம் நடந்த நேரத்தில் பல பேர் அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த நாடுகள் அவர்களை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறது. அது மாதிரி ஒரு நாட்டில் பிரச்சனை நடக்கும்போது அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தப்பி வந்திருக்கிறார்கள். அந்த நாட்டுக்குள்ள போனா அவங்களை திருப்பி கொன்றுவாங்க, அவங்களை அழித்து விடுவார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு நம்ம இவங்களை திருப்பி அனுப்பினா அவங்களை கொன்றுவாங்க, அவங்களுக்கு அழிவு ஏற்பட்டு விடும் என்பதை தெரிந்து கொண்டே அவர்களை திருப்பி அனுப்புவது நியாயமா? மியான்மருடைய ஜனாதிபதி தற்போது இருப்பது ராணுவ ஆட்சி. அங்க மிலிட்டரி கவர்மெண்ட் இருக்கு. மிலிட்டரி கவர்மெண்டுடைய ஜனாதிபதி, ராணுவ தளபதி தான் ஜனாதிபதியாக இருக்கிறாரு. அவருக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICCனால அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை போலவே அவருக்கும் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவரை கைது செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு கொடுமை அங்கே நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு எதிராக பெரிய கிளர்ச்சியை நடைபெறுகிறது. மியான்மர் பீப்பிள்ஸ் ஆர்மி என்கிற பெயர்ல அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஆயுதம் ஏந்தி அரசாங்கத்திற்கு எதிராக, ராணுவத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். மியான்மர்ல 4/3 பகுதிகளை அவர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வருகிறது. அந்த நாட்டை பொறுத்தவரை சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. தினம்தோறும் சண்டையாக இருக்கிறது. நாட்டுக்குள்ளும் கிளர்ச்சி வடிக்கிறது. மியான்மர் அகதிகளுக்கு, மியான்மர் மக்களையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இவர்களை மீண்டும் திருப்பி அனுப்புவது என்பது அவர்களை பலி கொடுப்பதற்கு நிகரானதாக மாறிவிடும். மனிதநேயம் பேசுகிற, மனிதநேயத்தை பேசி ஆட்சியை பிடித்த, மனிதநேயத்தை முன்னுரிமைப்படுத்துகிற, இனவாதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அனுரகுமாரவினுடைய AKD கவர்மெண்ட் இவர்களை மீண்டும் அவர்களுடைய நாட்டுக்கே அனுப்ப போகிறோம் என்கிற முடிவெடுத்திருப்பது ஆச்சரியம் அளித்திருக்கிறது. ஏன்னா முழுக்க உள்நாட்டுக்குள்ள இனவாதத்தை தூண்டி ஆட்சியை பிடித்த மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபே ராஜபக்ஷனுடைய ஆட்சி காலங்களில் கூட மியான்மர் மக்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்படவில்லை. அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்புவதாக ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்வது அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தரக்கூடிய ஒரு செய்தி. எனவே NPPல இருக்கக்கூடிய எம்பிக்கள், குறிப்பாக முஸ்லிம் எம்பிக்கள் என்ன பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியல. நீங்க இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது கூட தெரியல. இதையெல்லாம் பத்தி பேச மாட்டீங்களா? வாய் திறக்க மாட்டீங்களா? ஏன் வாய் திறக்காம இருக்கிறீங்க? இதுக்கு தானே உங்களை MP ஆக்குறோம், ஒரு பிரச்சனை வரும்போது பேசுறதுக்கு. அது மட்டும் இல்லாம முஸ்லிம் அல்லாத சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த, ஏன் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த எந்த எம்பிக்களாக இருந்தாலும் இது சம்பந்தமாக பேசுங்கள். மனிதநேயமே முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும். மனிதநேயமே வெற்றி அளிக்கும். மனிதநேயத்தை முன்னுரிமைப்படுத்திய செயல்பாடுகளைத்தான் நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இது பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும். இது தொடர்பான பேச்சுக்கள், இதற்கு எதிராக நாம் குரல் எழுப்ப வேண்டி இருக்கிறது. இவர்களை திருப்பி அனுப்பிவிடக் கூடாது. அனுப்பினால் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் அந்த நாட்டுக்குள் இல்லை. இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுங்கள். ஆளும் கட்சி, எதிர்கட்சி யாரா இருந்தாலும் சரி, நாங்கள் ஆளுங்கட்சியிலேயா இருக்கிறோம் இதெல்லாம் பேசாம மடந்தைகளாக நீங்கள் இருக்க முடியாது. MP-யாக அனுப்பப்படுவதே பேசுவதற்காகத்தான். எனவே நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும், ஆளும் கட்சியாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் இதற்காக குரல் எழுப்புமாறு கேட்டுக்கொள்வதோடு, இது தொடர்பாக மனித உரிமைகளை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஸ்ரீலங்காவினால அவர்களை பார்ப்பதற்காக முல்லைத்தீவு நாவல் போர்சஸினுடைய கந்தவுரைக்கு போன நேரத்தில் அவர்களுக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அனுமதி கொடுக்கல என்று கேட்கும்போது அவர்களுக்கு தொற்று நோய் பரவிவிடும் என்கிறார்கள். என்ன கொரோனா தொற்று நோயா பரவிக்கிட்டு இருக்குது? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதில்களாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்திடத்தில் இப்படியான பதில்களை நாம் எதிர்பார்க்கவில்லை. ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுடைய உறுப்பினர்களை கூட பார்க்க விடாமல் தடுப்பது என்பது ஒரு முறையற்ற செயல்பாடாகத்தான் சர்வதேசமே பார்க்கும். எனவே இந்த மாதிரியான சர்வதேச நெருக்குவாரங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய இந்த மாதிரியான காரியங்களிலும் ஈடுபடாமல் உடனடியாக ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் உறுப்பினர்களை பார்ப்பதற்கு அனுமதி செய்யுங்கள். அதே போன்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். தயவு செய்து அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுகிற காரியத்தில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுவிடக் கூடாது. அதற்கு துணையாக யாரும் இருந்துவிடவும் கூடாது. ஆளும் கட்சி எம்பிக்கள், ஆளும் கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய முஸ்லிம் எம்பிக்கள் இது சம்பந்தமாக இதற்காகவாவது வாய் திறந்து பேச வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே விடுத்துக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.